ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்னலாம் வேலை பார்த்தேன், எப்படிலாம் என்னோடய டைம்ஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறேன்றது தான். அதே போல் 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஆகஸ்ட் மந்த்து, அதோட ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது என்றைக்கு எடுத்த வீடியோனா 31 ஆகஸ்ட் தாங்க, சண்டே. நான் இன்றைக்கி எடுத்த பிளாக் தான். நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு நான் நைட்டு கொடுக்குறேன். ஏன்னா நாளையிலேருந்து என்ன சேலஞ்ச் இருக்கணும்னு தெரியணும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. அதுதான் வந்து இதில் ரெசிபீஸும் கொடுத்துருக்கேன், ரெசிபியும் கவர் ஆகும். ஆனியன் கேரட் தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு, களி தாங்க பண்ணியிருக்கேன். மிடில் உங்களுக்கு ரெசிபீஸும் நான் சொல்கிறேன், இதோட ரிசல்ட்டும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். கேரட் ஆனியன் தோசை செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிறேன் துருவரில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பேனில் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியனு, துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தோசை மேலே ஊற்றி சுட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. எனக்கு இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எனக்கு ஃப்ரீ டைமிங்லாம் எதுவுமே இல்லை. என்ன டைமை வேணால் சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன், சீட் டே மாதிரி. நாளையிலேருந்து சேலஞ்சு வந்து சொல்கிறேன், என்ன மாதிரி சேலஞ்ச் நான் இருக்க போகிறேன் அப்படின்றது. எனக்கு இந்த 30 டேஸில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு 2 மந்த் எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. இந்த 3 மந்தில் 3rd மந்த் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். பார்த்திங்கன்னா 2.5 கிலோ எனக்கு லாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக நான் இந்த 3 மந்த் டயட்டில் 10 kg லாஸ் பண்ணியிருக்கேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் குழந்தைங்களையும் பார்க்கணும், வீட்டில் வேலையும் பார்க்கணும். நான் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் வேறு ஜாயின் பண்ணேன், அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். எல்லாமே எனக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா முடிஞ்சு வந்துட்டு நான் ப்ளஸ் இந்த டயட்டும் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இதில் ரொம்ப பெரிய சாதனை தான் நான் சொல்லணும். வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, என்னோடய ரொம்ப 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 நாள் கனவு என்னென்னா, எனக்கு வந்து ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்குங்க. அதை நிறைவேறினது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் லைசன்ஸ் எடுத்தேன், பைக் லைசன்ஸ் வந்து ஸ்கூட்டி ஓட்டி ஊரில் வந்து 2 வீலர் லைசன்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு காரில் வந்து ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. அந்த ஆசை எப்போ வந்துச்சுன்னா மஸ்கட் வந்த பிறகு தான் வந்துச்சு. நான் மஸ்கட் வந்ததுலேருந்து என் வீட்டுக்கார்ட்ட கேட்டுருந்தேன், நான் கார் டிரைவிங் போகணும், எனக்கு கார் கற்றுக்கணும், ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்துச்சு எனக்கு. அது எனக்கு எப்போ நிறைவேறிச்சுன்னா இப்போ தாங்க நிறைவேறிருக்கு. 10 வருஷம் கழித்து தான் அந்த ஆசை நிறைவேறியிருக்கு. ஏன் என்னால் முன்னாடியே பண்ண முடியலன்னா என்னோடய கிட்ஸ் தாங்க காரணம். ஏன்னா 2மே எனக்கு வந்து குழந்தைங்க. இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க மீன்ஸ் பெரியவ வந்து எனக்கு 2 கேர்ள் பேபி தான். வந்து பெரியவ வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சின்னவ வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. இப்போ தான் பசங்க அவங்க கொஞ்சம் ஸ்கூல் டைமிங்லாம் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட வேலை அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறனால அவங்கள பிஸியாக்கி விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டேன். அதனால் நான் வந்து இப்போ கிளாஸ்க்கு போகிறதுக்கு சுச்சுவேஷன் எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன், டிரைவிங் கிளாஸு. 4 மந்த்து வந்து எனக்கு வந்து இங்கே மஸ்கட்டில் டிரைவிங் அது வந்து நான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் எப்படி எடுத்தேன் என்னன்றது டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைசன்ஸ் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் நான் எடுத்துகிட்டு இப்போ என் பசங்களை நான் தான் ஸ்கூல் கொண்டு இன்னும் கொண்டு வரல. செப்டம்பர்லேருந்து தான் கொண்டு வரதும் இருக்கேன். இப்போ கூப்பிட்டு வரதுக்கு ஆஸ் யூஷுவல் டிரைவர் ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சுருக்கோம், அவங்களே தான் கூப்பிட்டு வராங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் தான் அப் அண்ட் டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போகிறது. நான் வந்து இப்படியே என்னை என்கரேஜ் பண்ணிக்கிறேங்க. வந்து
என்கேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு யோசனை வந்து வேறு விதமாக போகாது. ரொட்டீன் கரெக்டாக இருக்கும். மார்னிங் பசங்களை ஸ்கூலில் விட்டு வர்றது, அப்புறம் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டயட் மெனு எதுனா ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லன்ச் வீட்டில் பசங்களுக்கு செய்யணும், அப்புறம் பசங்களை வந்துடுவாங்க, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நான் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஷன் கொண்டு போகிறது வர்றது, மறுபடியும் நைட் டின்னரு, இப்படியே ஒரு ரொட்டீன் போயிட்டே இருக்குது. வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. யோசனை நம்மளுக்கு வேறு எதுவும் வராமல் இருக்குது. நம்மளுக்கு என்ன கோல், நம்ம என்ன நினைக்கிறோன்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. வேறு எதையும் யோசிக்காமல் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணோன்னாவே நம்ம முன்னேறிடலாங்க. எல்லா விஷயத்துலையுமே சரி. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு லேடிஸ்க்கு வந்து என்ன சப்போர்ட் மெயினாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிறந்தப்போ நம்ம அப்பா அம்மா சப்போர்ட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் நம்ம ஃப்ரீடமாக பண்ண முடியும். ஆஃப்டர் மேரேஜ் நம்மளோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும், அவங்களோட சப்போர்ட் இருந்தால். அவங்களோட சப்போர்ட் இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும். எனக்கு கடவுள் புண்ணியத்தில் என் வீட்டுக்கார் சப்போர்ட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் நான் நினச்சது பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும். என் வீட்டுக்காருக்கும் எனக்குமே ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். பட் அதை எப்படி நம்ம கொண்டு போகிறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ எல்லோரும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வருஷம், இந்த வருஷம் நடந்தது எப்படி வேணால் போட்டோம். அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு கோலாக எடுத்து இப்போதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணலான்றதை சூப்பராக நடக்கும். சூப்பரான காரக்குழம்பும் நான் வச்சு முடிச்சிட்டேன். அது ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்துருந்துச்சு. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடாய் நான் வந்து எனக்கு மண்சட்டிலாம் செஞ்சிருந்தேன். மண்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுலேயும் 6 தக்காளி வதங்குனதுலேயும் சேர்த்தேன். நல்லா அது வதங்கின பச்சை வாசனை போன பிறகு மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டேன். இல்லை கத்திரிக்காவும் நான் மொச்சை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை 4 விசில் வச்சு அதையும் எடுத்து அதையும் சேர்த்துட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும் அது வந்து. அது ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா புளியை நம்ம சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் கைப்படாமல் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நல்லா உப்பு காரெலாம் அப்புறம் பார்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். திக்கான பேருக்கு நான் காட்டுறேன். சைட் பேர் கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு பாத்திரம் மட்டும் தான் வளர்க்கணும். பாத்திரம் வளர்க்கிட்டே நான் முடிஞ்சிடுச்சு. இந்த காய்கறி வேஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு உங்கள் வீட்டில் பிளான்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் மார்னிங் இப்போ எதுனா காய்கறி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறீங்கன்னா ஈவினிங் போல் அந்த தண்ணி செடிங்களுக்கு ஊற்றும் போது செடி நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். பூச்சி எதுவும் வராமல் சூப்பராக இருக்குது. இது ஒரு டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு குக்கரை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த குக்கர் வந்து வாங்கி நான் 10 இயர்ஸ் ஆகுது. இது ரொம்ப பிடிச்ச குக்கரு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சின்ன குக்கர் கம்பேக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எதனா செய்யணும்னு சொன்னால் கொஞ்சமாக செய்யணும்னா அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்கும் போது டெலிவரி பண்ணப்போ என் வீட்டுக்கார் பேச்சுலராக என்ன பண்ணாருன்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்டுங்க கூட பண்ணி குக்கிங் பண்ணுறேன்னு இந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அது அவுட்லைனில் இருக்கிற அந்த மார்க்லாம் எதுவுமே கரை போகவே இல்லை. சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் கெண்ட் பியூரிட் போட்டிருக்கேங்க. வாட்டர் பியூரிட் வந்து இது வந்து சூப்பராக இருக்குது. இது ரிவ்யூ நான் வந்து 1 மந்த் இன்னும் ஆகலை. 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு போடுறேன். மஸ்கட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா தண்ணி பிரச்சனை மஸ்கட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியுங்க. வந்து நம்ம தண்ணி கேன் வாங்கி நம்மளுக்கு வந்து இதுவாகாது வந்து. ஏன்னா ஒரு கேனோட ரேட் வந்து 1 ரியால் வந்து. ஸோ எனக்கு இங்கே பில்டிங்கில் வாட்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. குக்கிங்க்கு நம்ம அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாதனால நான் வந்து வாட்டர் பியூரிஃபை போட்டேன். நான் உங்களுக்கு அது வீடியோ கொடுக்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மண்பாட்டில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டு தாங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போயிருக்கோம். அந்த மண்பாட்டில் உங்களுக்கு கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு களி வந்து செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். களியும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பும்
வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இது கூட உங்களுக்கு கருவேடு பிடிக்கும்னா லாஸ்ட்டாக கருவேடு சேர்த்துட்டு இந்த கருவாடு குழம்பு மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ நான் வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே வரேன். வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை வந்து இப்போ ஆகஸ்ட் மந்த்லேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 மீல் எடுக்கலான்னு இருக்கேங்க. அதாவது 24 ஹவர்ஸில் வந்து 23 ஹவர்ஸ் வந்து ஃபாஸ்டிங், 1 ஹவர் மட்டும் ஈட்டிங் விண்டோங்க. 10 டேஸ் அந்த சேலஞ்ச் எடுக்கலான்னு இருக்கேன். அது எப்படின்னா டைமிங் பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆஃப்டர்நூன் 3 to 4 சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 3 to 4 நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். 4 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே 3 o'clock வரைக்கும் ஃபாஸ்டிங் தான். பிட்வீனில் நான் என்ன எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டீ, க்ரீன் டீ, ஜூஸஸ், அவ்வளோதான். மற்றபடி ஃப்ரூட்ஸ் எதுனா எடுக்கலாம். லோ கேலரி ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த 1 ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் வந்து பிளாக் டீலையும் க்ரீன் டீலையும் சுகர் எடுக்கவே கூடாது. என்ன தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்ச் எல்லாேருக்கும் ஓகேவான்றது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நான் பாப்பா கூப்பிட்டுட்டு, சின்ன பாப்பாவுக்கு எனக்கு டியூஷன் இருந்துச்சு, பெரியவளுக்கு வந்து ஆன்லைன் டியூஷன். ஸோ சின்னவளை கூப்பிட்டுட்டு நான் வந்து டியூஷனில் ட்ராப் பண்ண போயிட்டேன். இந்த வீடியோ எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்ஸ்.